இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கெட்ட சக்தியை இரண்டு நல்ல சக்திகள் சேர்ந்து எதிர்த்து நின்றது. அதில் ஒரு சக்தி பெண் சக்தி. ஆண் சக்தி ஜேர்னலிஸ்ட், பெண் சக்தி போலீஸ். அந்த இரண்டு சக்திகளையும் தாண்டி அந்த தீய சக்தியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த பெண் சக்தியான போலீஸ் சக்தி தீய சக்திக்கு எதிராக போர்க்கொடி ஏந்தி நின்றது. என்னாச்சு? இல்ல, இந்த கதைக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. நானும் கவனிச்சேன். குடு. ஐலி, இந்த கதையில வர பெண் போலீஸ உன் அம்மாவாவும் அந்த இன்னொரு நல்ல சக்திய அக்காவோட அப்பாவாவும் அப்புறம் அந்த தீய சக்திய வருமாவை இமேஜின் பண்ணி படிச்சு பாரு. ஹாய், என்ன இந்திரா, காலையிலே ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரீங்க போல் இருக்கு. ஓ, ஏய் சூப்பர்டா பாவை செல்லம், வாழ்த்துக்கள். செல்வநாயகி, என் பேத்தி எழுதின கதை இந்த பத்திரிகையில வந்திருக்கு. ஓ, பாரு, எல்லாருக்கும் காட்டு. பாவை, எவ்வளவு அழகா கதை எழுதியிருக்க. என்னால நம்பவே முடியல. போ. வாவ், கதை சூப்பரா இருக்கு பாவை குட்டி. கலக்கிட்ட போ. பாவை, நான் அப்பவே சொன்னேன்ல உன் கதை ஜெயிக்கும்னு. இதுக்காக தான் மேடம் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. விடிஞ்சதும் என்ன பிடிவாதமா வெளியில கூட்டிட்டு போய் இந்த பத்திரிக்கைய வாங்க வச்சுட்டா. அண்ணி, ஸ்கூல்ல இவ கதையை எழுதினப்பவே நான் வாங்கி படிச்சு பார்த்தேன். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. யாரு, நீங்க சொன்னீங்களா அண்ணி? ஆமா, நான் தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி உண்மையா நடந்ததை வச்சுதான் நான் இந்த கதையவே சொன்னேன். இந்த கதையில வர ரெண்டு நல்ல சக்தியில ஒண்ணு என்னோட அப்பா, இன்னொருத்தர் அவங்க ஒரு லேடி போலீஸ். வர்மா பத்தின கதையா நீ குழந்தைக்கு சொல்லிருக்க? ஏதாவது பிரச்சனை வந்து போகுது இந்திரா? சித்தப்பா, நான் இவ்ளோ நாளா வர்மாவை பத்தி எதுவுமே சொல்லாம இருந்ததே தப்புதான். சரியான நேரம் வரப்போ இத சொல்லிக்கலான்னு நினைச்சுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் அப்பா சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன சில விஷயங்கள்ல வர்மாவும் ஒருத்தன். வர்மாவோட ஆட்டத்தை அடக்கி அவனை மொத்தமா அழிக்கணும். என் அப்பாவோட லட்சியத்துல இதுவும் ஒண்ணு. இப்ப கொஞ்ச நாளா அந்த வர்மாவோட ஆட்டம் மறுபடியும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இனிமேலும் நான் அமைதியா இருக்க முடியாது.
இதுக்கப்புறம் அந்த வர்மா போலீஸ் கிட்ட இருந்து கூட தப்பிக்கலாம். ஆனா இந்த இந்திராணி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அண்ணி, வர்மாவை எதிர்த்த 2 பேர்ல ஒருத்தர் உங்க அப்பா, இன்னொருத்தர் யாரோ லேடி போலீஸ்னு சொன்னீங்களே, அவங்க யாரு? அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? இல்ல எலி, அவங்கள பத்தி எனக்கு சரியா எதுவும் தெரியாது. என் அப்பா அவங்கள பத்தி பெருசா எதுவுமே என்கிட்ட சொல்லல. வர்மாவை லேடி போலீஸ் எதிர்த்து நின்னதா அண்ணி சொல்றாங்க. ஆனா அவங்கள பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்களே. என் அம்மாவும் தான் வர்மாவை எதிர்த்து நின்னாங்க. ஒருவேளை அண்ணி சொல்ற அந்த லேடி போலீஸ் என் அம்மாவா தான் இருப்பாங்களோ? இவ எதுக்கு அந்த லேடி போலீஸ பத்தி கேக்குறா? ஒருவேளை அது இவ அம்மாவா இருக்கும்னு நினைக்கிறாளோ? இவ அம்மா வர்மாவை எதிர்த்து நின்னாளா? ஆனா அவதான் செத்துட்டாளே. இப்போ எதுக்கு கையில இப்படி டவுட்டா கேக்குறா? ஏதோ இடிக்குது. சொல்லு ஐலி. அண்ணே, பாவை உங்க கூடவா இருக்கா? இல்லையா ஐலி? ஏன் என்னாச்சு? இல்ல, ஸ்கூல்ல அவ இல்ல, அதான் கேட்டேன். ஐயோ, பாவை ஸ்கூல்ல இல்லையா? என்ன ஐலி சொல்ற? அண்ணே, நீங்க ஒன்னும் பதறாதீங்க. அண்ணி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி. இப்ப என்ன பண்றது அயலி? அக்கா கேட்டா என்ன பதில் சொல்றது? பாவை எங்க போயிருப்பா? வேற வழி இல்ல, அண்ணி கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ, சொல்ல எலி. அண்ணி, பாவைய ஸ்கூல்ல காணோம் அண்ணி. பாவைய காணுமா? என்ன சொல்ற எலி? நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டேன் அண்ணி, பாவைய எங்கேயும் காணோம். நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாத்துட்டேன். பாவை இங்க இல்ல அண்ணி. சரி, நான் அங்க வரேன். சரி. என்னாச்சு? ஆமா, வராங்க. சித்தப்பா, பாவையோட ஸ்கூலுக்கு உடனே போங்க. சரிம்மா, தைரியமாயிரு.